இந்த ஒரு ருத்ராட்சத்தை தொட்டால் தோல் உறிஞ்சி அங்கேயே இறந்து போயிடுவாங்க. இந்த ருத்ராட்சம் இப்போ இமயமலையில் தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இமயமலையில் ருத்ர குகைன்னு ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே ஒரு சித்தர் இருக்கிற அவர் உடம்பு முழுக்க ஏகப்பட்ட ருத்ராட்சம் இருக்குது. அந்த உடலே ஒரு ருத்ராட்சத்தால் உருவான உடலாக தான் இருக்குது. அந்த ருத்ராட்சம் எல்லாமே அந்த இடத்துக்கு சிவனை தேடி வந்தாங்கல்ல, அவங்களோட கண்கள் தான் அப்படி ருத்ராட்சம் மாறி அந்த சித்தரோட உடம்பு முழுக்க ஒட்டியிருக்கான். பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ருத்ராட்சத்தெல்லாம் எடுக்கணும்னு ஒருத்தன் அங்கே போகிறான். அங்கே போய் அந்த ருத்ராட்சத்தை தொடுறான். அங்கேருந்து அந்த ருத்ராட்சத்தை வெளியில் எடுத்துடும் போது அது இதயம் மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அவன் கை நரம்பு முழுக்க கருப்புகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அவன் வீட்டில் போய் தூங்கும்போது அந்த சித்தர் அவனோட கனவுல வந்து, நீ என்னை ஏமாத்திட்ட, நீ இந்த இடத்துக்கு வரப்போற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு கொஞ்ச நாள் ஆக ஆக அவனோட உடம்பு முழுக்க அப்படியே ஒரு சின்ன கல் மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில் அது ஒரு ருத்ராட்ச மாலையாகவே அவன் உடம்பு முழுக்க மாறி அவன் இறந்து போயிட்டான். அந்த ருத்ராட்ச மாலை இப்போ அந்த சித்தர் கழுத்தில் இருக்குது. அங்கே போன யாருமே திரும்பி வர முடியாது.